ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பொது நிகழ்ச்சியில பாண்டேயோட உட்காந்துக்கிட்டு கச்சிராஜாவோட உட்காந்துக்கிட்டு கலைஞரை மிமிக்ரி பண்றாரு. அந்த கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணாங்களா மாட்டாங்களா? 2 அமர்வு இருக்கு நீதிபதி. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சுந்தரேஷ் அவர்கள் அமர்வு, கல்யாண சுந்தரம் அவர்கள் அமர்வு, 2 அமர்வு அவர் மதிக்கலையே. நீதிமன்ற தீர்ப்பு மதிக்க வேணாமா? ஒரு நீதிபதி அவர்கள் அவர் எல்லைக்கல்லை போல எல்லைக்கோட்டை தாண்டும் போதுதான் இந்த பிரச்சனை வருது. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 55 ஜட்ஜ் இருக்காங்க. எல்லாரும் மேலே விமர்சனம் வருதா? நாங்கள் தவறாக எதுவும் பேச மாட்டோம், வன்முறை தூண்டுகையில் பேச மாட்டோம் என்று சொல்லி கச்சிராஜா அவர்கள் 4 மணிக்கு கோர்ட்ல சொல்றாங்க, 5 மணிக்கு அயோத்தி ஆக்குவோம், தர்காவை அகற்றன்னு பேசுறாரு. 3ஆம் தேதி நிகழ்ச்சினா 1ஆம் தேதி உத்தரவு போடுறாரு. அப்ப இது நியாயமா சரியா என்ற கேள்வியை நாம் எழுப்புறோம். அதாவது வழக்கின் தீர்ப்பு அதுல சொல்லி இருக்கிறது என்னன்றது 2வது விஷயம். முதல்ல இந்த வழக்கு நடந்த முறை, இந்த ப்ராசஸ், அது கிளியர் கேஸ் ஆஃப் ஆர்டிகல் 21 வயலேஷன், பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேஷன். நீங்க ஒரு பார்ட்டிக்கு முறையா அவங்களுக்கு டைமே கொடுக்காம யார் சொத்துக்கு சொந்தக்காரங்க. இன்னைக்கு நீதிபதி நேற்று சொல்றாரு, இது வெறும் கார்த்திகை தீப பிரச்சனை இல்ல, சொத்து பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. சொத்து பிரச்சனைன்னா சொத்து பிரச்சனைக்கு என்ன அவசரம்ன்றது நம்ம கேள்வி. 1923 இருந்து எத்தனை வழக்கு நடக்குது? கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு ஆர்டர் இருக்கிறது 16 வழக்கு இருக்குங்க. 16 வழக்கில் எந்த இடத்துலையும் இப்படி ஒரு தீபத்தூண் இருக்குன்னு யாருமே சொல்லல. 23, 26, 31, 58, 62, 65, 68, 78, 2011, 21, 24 ஆடுகொல்லி வெட்டக்கூடாத கேஸ், சிக்கந்தர் மலை கூப்பிடக்கூடாத கேஸ், எந்த வழக்கிலும் இப்படி ஒரு தீபத்தூண் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. இந்த தீபத்தூணுக்கு 4 வழக்கு இருக்கு. ஏற்கனவே நீதிபதி திரு வேணுகோபால் முன்பாக 2 வழக்கு, நீதிபதிகள் திரு M.M. சுந்தரேஷ், சதீஷ்குமார் தலைமையிலான அமர்வுல ஒரு வழக்கு, நீதிபதி திரு கல்யாண சுந்தரம், பவானி சுப்ரமணியன் தலைமையிலான அமர்வுல இன்னொரு வழக்கு. தீபத்தூணுக்கே 4 வழக்கு இருக்கு. 1996 ஒரு வழக்கு இருக்கு. இந்த 5 வழக்குலையும் தீபத்தூண் அவங்க சொல்லல, மலை உச்சின்னு சொல்றாங்க, குதிரை சுனைன்னு சொல்றாங்க. ஆனால் எங்கேயுமே இப்படி ஒரு தீபத்தூண் என்பதை சொல்லவில்லை. அதை ராமரவிக்குமாரும் சொல்லல, அவர் பெட்டிஷன்ல இங்க தீபத்தூண் இருக்காங்க ஏத்துக்கன்னு சொல்லல. என்ன நடக்குதுன்னா, ராமரவிக்குமார் பெட்டிஷன்ல என்ன சொல்றாரு, அரசு கோரிக்கை வைக்கிறாருன்னா பாரம்பரியமான இடத்துல ஏத்துக்கன்னு சொல்றாரு. அவங்க மனுவை வாங்கின கோயில் நிர்வாகம் என்ன சொல்ற, பாரம்பரியமான இடம் உச்சி பிள்ளையார் நாங்கள் ஏற்றிடுறோம்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நீதிமன்றத்துக்கு வழக்கு வருகிற போது அர்ச்சகர் மாணவர் சங்க தலைவர் ரங்கநாதன் அவர்கள் சார்பில் நாங்கள் இடையீட்டு மனு தாக்கல் செய்து, இது கோயில் பழக்க வழக்கத்துக்கு மாறானது, நாங்கள் ஆகமம் படித்திருக்கிறோம். ராமரவிக்குமாருக்கு ஆகமம் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, மந்திரம் தெரியாது. எனவே நாங்கள் சொல்றோம், நாங்கள் அந்த வழக்கில் போய் இந்த ஆட்சேபனை எல்லாம் எழுப்புகிறோம். அரசு தரப்பு ஆட்சேபனை எழுப்புகிறார்கள். அதுக்கு பிறகு நீதிபதி அதை பார்க்குறாங்க, அந்த சைடு அட்வொகேட்டுக்கு வராங்க. ராமரவிக்குமார் பெட்டிஷனில் ஒன்றுமே இல்லைன்னொன்னையும் அடுத்து என்ன நடக்குதுன்னா, இமிடியேட்டாக அடுத்த நாளே ஒரு மனு அனுப்பி 17-11 மனு அனுப்பி அன்னைக்கே வழக்கு, 16-11 மனு அனுப்பி அடுத்த 2 நாள் வழக்கு, 19-11 மனு அனுப்பி 21 வழக்கு. இந்த 3 வழக்கும் இந்த வழக்கு வந்த பிறகு வருது. அதில் உள்ள லேக்கனவை ஃபுல் பண்ணுறதுக்கு வராங்க. ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் பாயிண்ட் இல்லைன்னையும் இவங்க மறுபடியும் சரி பண்றதுக்காக வேறு வழக்குகள் போட்டு அதை பூரா எடுக்கிறாங்கன்னா, இது என்ன நடைமுறையில் இந்த நீதிமன்றம் இயங்குகிறது? இது வழக்கில் நடந்தது. வழக்கின் தீர்ப்பு அப்படிதான். இன்னைக்கு நீதிபதி அவர்களை மதிக்கவில்லை, எல்லோரும் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே 2 அமர்வு இருக்கு நீதிபதி. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சுந்தரேஷ் அவர்கள் அமர்வு, கல்யாண சுந்தரம் அவர்கள் அமர்வு, 2 அமர்வு அவர் மதிக்கலையே. நீதிமன்ற தீர்ப்பு மதிக்க வேணாமா? ஒரு நீதிபதி அவர்கள் அவர் எல்லைக்கல்லை போல எல்லைக்கோட்டை தாண்டும் போதுதான் இந்த பிரச்சனை வருது. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 55 ஜட்ஜ் இருக்காங்க. எல்லாரும் மேலே விமர்சனம் வருதா? சொல்லுங்க. எல்லாரும் மேலே விமர்சனம் கிடையாது. நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பொது நிகழ்ச்சியில பாண்டேயோட உட்காந்துக்கிட்டு கச்சிராஜாவோட உட்காந்துக்கிட்டு கலைஞரை மிமிக்ரி பண்றாரு. அந்த கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணாங்களா மாட்டாங்களா? டெமோகிராபிக் ப்ரொஃபைல் மாறிடும், முஸ்லீம் கிறிஸ்டின் மக்கள் தொகை கூடுனா கான்ஸ்டியூஷன் இருக்கான்னு பேசுறாரு. அண்ணாமலையை தீர்ப்பில் பாராட்டுகிறார். ஆனா அந்த வழக்குக்கு அண்ணாமலைக்கு சம்மந்தமே இல்லை. இப்ப வரிசையா இப்படி செஞ்சா
இன்னும் வெளியில போய் ஆக்டிவிஸ்ட் போல வேதம் படித்தால் வேதம் நம்மளை காப்பாற்றும். யார் சொல்றது? கான்ஸ்டியூஷன் மேல உறுதிமொழி எடுத்தவர், அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்தவர் வேதம் காப்பாற்றும், வேதம் படிச்சா குற்றம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இது பாகுபாடு இல்லையா? இது பாகுபாடு இல்லையா? அப்ப நீதிபதி போய் வெளியில அப்படி பேசுற போது அதற்கு எதிர்வினை வருமா வராதா சொல்லுங்க? பேசுனா வரத்தான் செய்யும். நீங்க ஒரு ஆக்டிவிஸ்ட் போல இருந்தா நீங்க ஜட்ஜா போகக்கூடாது. பிஜேபிலேயே ஆர்எஸ்எஸ்ல இருந்துகிட்டு நீங்க பாட்டு பேசுங்க. ஹச்ராஜாவை நம்ம சொல்றோமா? நீதிபதி அவர்கள் சொன்னது மாதிரி. இப்ப ஜட்ஜா இருக்கும்போது நீங்க உறுதிமொழி எடுக்கிறீங்க. நான் தனிப்பட்ட முறையில் பர்சனல் இல்வில் இதெல்லாம் பார்க்காம அரசியல் சட்டத்துக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துவிட்டு அதற்கு முரணாக நடக்கிற போது எல்லா மக்களும் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. எல்லா சர்ச்சையும் கேட்கலையே, இந்த வழக்கில் மட்டும் ஏன் அவசரம்ன்றது எல்லா மக்களும் தான் கேட்குறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கான்ஸ்டியூஷன் நெருக்கடி வந்துருச்சு, கான்ஸ்டியூஷன் ஃபெயில்டு என்று சொல்வதற்கான ஒரு முயற்சியா? அங்க நீ இம்பீச்மெண்ட்னா நான் இங்க அரசியல் சட்ட நெருக்கடின்னு சொல்லுவேன். இப்படி போட்டி போட முடியுமா? ஈகோ பார்க்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். அவருக்கு அவரே சொல்லியிருக்காரு 1 லட்சத்துக்கு மேல உத்தரவு போட்டிருக்காரு. 1 லட்சத்துக்கு மேல உத்தரவு போட்டிருக்காங்க. எந்த கண்டெம்ட்ல? அவரே ஒரு 10,000 கண்டெம்ட் விசாரிச்சிருப்பாரு. 10,000 கண்டெம்ட்ல ஒரு கண்டெம்ட்ல மட்டும் சிறப்பு முக்கியத்துவம் ஏன் அப்படின்றதா எல்லாரோட கேள்வி, எல்லா மக்களோட கேள்வி. எல்லாவற்றையும் விட மதுரையிலே ஒரு அமைதி என்பது எங்களுக்கு முக்கியம். இப்பதான் ஒரு ஐடி பார்க் வருது, மெட்ரோவும் கொண்டு வர மாட்டீங்க. இப்போ மக்கள் ஜாதி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் விடுபட்டு மக்கள் இப்போதான் கொஞ்சம் படுத்து அடுத்த இடத்துக்கு வர்ற போது சங் பரிவார அமைப்புகள் மதுரையின் அமைதியை சீர்குலைக்க திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு பார்த்தா சுற்றி அந்த இடத்துல 100 போலீஸ் இருக்கிறாங்க. அதை ஒரு சர்ச்சைக்குரிய இடமாக மாற்றுவதற்கான முயற்சியை செய்கிறார்கள். இது இன்னைக்கு இல்லை, போன பிப்ரவரி 4ஆம் தேதி நீதிமன்றத்திலே வாக்குறுதி கொடுத்து விட்டு நாங்கள் தவறாக எதுவும் பேச மாட்டோம், வன்முறை தூண்டுவகையில் பேச மாட்டோம் என்று சொல்லி ஹச்ராஜா அவர்கள் 4 மணிக்கு கோர்ட்ல சொல்றாங்க, 5 மணிக்கு அயோத்தி ஆக்குவோம், தர்காவை அகற்றணும்னு பேசுறாரு. பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் வராதா? 2 எஃப்ஐஆர் போட்டீங்களே, நாங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டோம், அரசு நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குது. முருகன் மாநாட்டில் மதத்தை அரசியல் கலக்காதீர்கள் நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்னோம். நீதிபதி புகழேந்தி அவர்கள் உத்தரவு போட்டாரு, நீங்க மதத்தை அரசியல்ல கலக்கூடாது, அங்க அரசியல் பேசக்கூடாது. நீதிமன்ற உத்தரவை மீறி அவர்கள் அரசியல் பேசி தீர்மானம் போட்டார்கள். நான் வழக்கு தொடுத்து அதுல அண்ணாமலை அவர்கள், RSS தென்மண்டல தலைவர் வன்னியராஜன், இன்னும் ஆதீனம் எல்லாம் வழக்கு பதிவாயிருக்கு. அந்த வழக்கிலேயே அப்படியே நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. அடுத்து இந்த கார்த்திகை ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்ற பிரச்சனை, அடுத்து சிக்கந்தர் மலைன்னு ஒரு கற்பனையான ஒரு பிரச்சனையை உருவாக்கி தீர்ப்பு, அடுத்து இங்க கார்த்திகை தீபம். இப்ப மதுரை அமைதியா இருக்கணுமா வேணாமாங்க? மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.